என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை லேவியர் நூல் 26:4. ஏற்ற காலத்தில் மழையை நான் பொழியச் செய்வேன், வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும் என்பதாகும். நாம் பொங்கல் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். பொங்கல் என்பது தமிழர் விழா. பொங்கல் என்பது அறுவடை விழா. இறைவன் கொடுத்த நல்ல விளைச்சலுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லும் விழா. இயற்கையை, கால்நடைகளை நன்றியோடு நினைவு கூறும் விழா. இந்த விழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடி நிறைவு பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம், கடந்த ஒரு சில ஆண்டுகள் போல இந்த ஆண்டும் கடவுள் நம்மை நல்ல விளைச்சலால் ஆசீர்வதித்திருக்கிறார். லேவியர் நூல் 26:4 சொன்னது போல, தக்க காலத்தில் நான் மழையை பொழியச் செய்வேன், நல் விளைச்சலை உங்களுக்கு அருளுவேன் என்று கடவுள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து வருகிறார், நிறைவேற்றி வருகிறார். மழை தக்க காலத்தில் பொழியப்பட வேண்டும். மழை முந்தியோ பிந்தியோ பெய்தால் விளைச்சல் பாழாய் போகும். ஆனால் கடவுள் தேவையான காலத்தில் தேவையான அளவு மழை நீரை பொழியச் செய்து அதற்கு ஏற்ற சூரிய ஒளியையும் காற்றையும் கொடுத்து நல் விளைச்சலை தருகிறார். எனவே இந்த ஆண்டு கடவுள் கொடுத்த நல்ல விளைச்சலுக்காக தொடர்ந்து நாம் உணவு பஞ்சமின்றி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இறைவன் செய்த நன்மைக்காக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை அன்பு செய்கிறீர் என்பதனை நீர் எங்களுக்கு தருகிற கொடைகள் வழியாக நாங்கள் அறிகிறோம். குறிப்பாக நல் விளைச்சலை எங்களுக்கு ஆண்டுதோறும் கொடுக்கிறீர். எங்களுக்கு தேவையான உணவை நாங்கள் பெறுவதற்கு நீரே அருள் புரிகிறீர். எனவே இந்த ஆண்டு உழவர்களும் ஏனையோரும் மகிழும்படி நல் விளைச்சலை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் அதனதன் காலத்தில் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் வல்லபிதாவே, ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.